பூஜை பூஜை அல்லவா அனுதினமும். ஆமா, அவரை போல் எழுந்திருக்க முடியாது. முடியாதுல்ல. அவரை போன்று குளிக்க முடியாது. அவரை போல் பக்தி பரவசமா இருக்க முடியாது. அம்மையப்பன் ஆலயத்திற்கு அனுதினமும் பூஜை அவரை போல் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட வேதாந்த வேதியர் அந்த ஊரிலே தலைமையாக இருக்கும் நேரம் மீதும் 3 வர்ணத்தார்கள் இருக்கிறார்களே. ஆமா, பிரம்மகுலம் என்று சொல்லப்பட்ட வேதியர் கோவிலிலே இருக்கிறார். இன்னும் 3 வர்ணத்தார்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து யாரெல்லாம் தனத்தா தம்பூதிரி கணக்கரை எல்லாம் ஊர் தலைவர்கள், பெரியவர்கள், அம்பலதாரர்கள், தர்மகர்த்தாக்கள், பொக்கிஸ்தார்கள் அனைவரே ஆலயத்திற்கு இந்த வருடம் நம்மளுடைய அம்மையப்பன் ஆலயத்திலே 6 கால பூஜை மத்திரம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கோயிலுக்கு கூட்டம் வருமா? கோயிலுக்கு கூட்டத்தை சேர்க்கணும்னா யார் வேணும்? கலைஞர்கள் 2வது. அதற்கு முன்னால ஒளியும் வேணும். அது இருந்தா தான் நம்ம சத்தம் 4 ஊருக்கு கேட்போம். ஆமா, 4 ஊருக்கு கேட்கும். இல்ல 4 வீட்டை தாண்டி கேட்கறது கூட அந்த ஒலி அமைப்பு தான். ஒலி அமைப்பு பாத்தீங்களா? கலந்த பனையில நம்முடைய நொச்சியடி இசைக்கியம்மையுடைய ஆலயத்துல எப்படி இருக்கு ஒலி அமைப்பு? ஆமா, இப்படி இருந்தா எத்தனை நேரம் வேணாலும் அசராம பாடலாம். சரி, இருக்கிறது பாத்தீங்களா? அதே போன்று ஒலி அமைப்பு வேணும். அது வந்த பிறகு இசை கலைஞர்கள் வேணும். யார வர வைக்கலாம்? இசை கலைஞர்கள் சொல்லியாச்சுன்னா ஏகப்பட்ட பேர் இருக்கிறான். ஆமா, யார் குறைவான ரேட்டுக்கு வராங்க அவங்கள பார்த்து போடுவோமே. அதே போல நடனத்திற்கு நாட்டிய பெண்கள் வேணுமே. நிக்கவில்லை கூப்பிடலாமா? இவங்களை பார்த்து ரொம்ப பிடிச்சிட்டு அதனால புதுசா போடணும். அதனாலே இந்த அம்மையப்பனுடைய ஆலயத்திலே அந்த பலசைபதி நல்லூரிலே எத்தனை பேர் வேசக்காரர்களுக்கு இருக்காங்க தெரியுமா? தாசிக்குளம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 999. 999. ஒரு ஆளை கூப்பிட்டா இன்னொரு ஆளுக்கு வருத்தம் வரத்தானே செய்யும். நாங்கெல்லாம் மனுஷரா தெரியலன்னு வருத்தம் வரத்தான் செய்யும். அப்போது என்ன செய்யலாம்? மொத்தமா ஆட சொல்லியாச்சுன்னா நம்ம ஊர் சின்ன ஊர் தாங்காது. ஆடிக்கிட்டே இருக்கும்போது கவனம் இல்லாம ஓடையில போய் விழுந்தாலும் விழுந்துருவாங்க. அதனால என்ன செய்யணும்? ஒரு சீட்டு குளிக்கு போட்டு இதுல யார் பேர் வருதோ அவரே இந்த வருடம் நம்ம ஊர்ல திருநடனம் புரிய வைக்கலாம். அப்படி புரிய வைக்கும் நேரம் ஒரு கொப்பரை நிறைய சீட்டை குளிக்கு போட்டாச்சு. நம்ம கலந்தப்பனை ஒத்தப்பனை சுடலமாடன் சுவாமி கோவில்ல ஆடி மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை சாமான் 3 மணிக்கு மேல சீட்டை குளிக்கு போட்டாகும். பைக்கு யாரு பேருக்கு, கார் யாரு பேருக்கு, அந்த திருநாரமுத்திரம் யாருக்கு? ஆமா, அப்படி இருக்கக்கூடிய அம்மையப்பன் ஆலயத்திலே ஒரு கொப்பரையும் சீட்டை குலுக்கி போட்டு ஒரு சிறு குழந்தையை வைத்து பாடி பண்ணு சிறு குழந்தாய், பாடி பண்ணு சிறு குழந்தாய், பாட்டை பாடி சொல்ல கொப்பரையில் இருக்குகின்ற சீட்டதை தான் எடுத்து, சீட்டதை தான் எடுத்து, சீட்டதை தான் எடுத்து சிறு குழந்தை மோசம் போச்சா?
தெரியாதனமான நம்ம 150 சீட்டை எடுத்து பார்த்துட்டோம், சீரியல் நம்பர் கூட ஒட்டலையா? ஏன் 150 சீட்டு எடுத்து அந்த சீரியல் கூட ஒட்டலையா என்ன? சரி, இந்த வருடம் ஆடி மாசம் இருக்கலாம்ண்ணே, அன்னைக்கு பார்த்துக்கிடுவான். நமக்கு வராம போவாதுண்ணே. எத்தனை லட்சம் செலவானதும் சரிதான், இந்த மாசம் ஆடி கடையை சொல்லில வாங்குறோம். அந்த சீட்டை குலுக்கி போட்ட நேரம் யார் பேர் விடுகிறது? மாறுகண்ணு தாய்க்கிழவி சிவகாமி பெண்ணாலும் சிவகாமி பெண்ணாலும் வேதியரும் நன்றாரே. எந்த குழந்தை சீட்டை எடுத்துச்சோ அந்த குழந்தைய அம்மா அம்மா அந்த 39 நம்பர் வீட்டுல வடக்க பார்த்த வீடு. ஆமா, ஆனா வாசல் கிழக்க பார்த்த வாசல் இருக்குது. காம்பவுண்ட் வடக்க பார்த்து ஆனா வீடு கிழக்க பார்த்த வாசல். அப்படிப்பட்ட வாசல் 39 நம்பர் வாடு. அப்படிப்பட்ட சிவகாமி பெண்ணாள். ஆமா, மாறுகண்ணு தாய் கிழவி என்பவள் பேர் விழுந்திருக்க. நீ போய் அறிக்கை உலைய சொல்லிருமா, தாய் சிறு குழந்தை ஓடி ஓடி வரா ஒரு சிறு குழந்தை விடதிலே சிவகாமியிடமதிலே சிறு குழந்தை ஓடி வந்தாள். சிறு குழந்தை ஓடி வந்து தேவியை சொல்லுவாரா. குழந்தை ஓடி வந்து அந்த சேதியை காதில் கேட்டு மாறுகண்ணு தாய்கிழவி மனதில எண்ணுவாரா. எண்ணாத எண்ணம் சொன்னார் அவருடைய மனமதிலே சூரிய பிரகாசம் போலே சந்திரன் பிரகாசம் போலே மனமது ஆகுதையா. மொத்தம் எத்தனை வீடு சொன்னேன் முதல்ல? 999. 999 தேவதாசிகள் இருக்கும் மத்தியிலே நம்ம பேர் விழுந்திருக்குன்னா எவ்வளவு ஒரு பாக்கியசாலி. இந்த பிறவி அம்மையப்பனுடைய ஆலயத்தில் நம்ம போய் காலை எடுத்து வைக்கிறதுக்கு என்ன பாக்கியம் செஞ்சமோ தெரியலையா. யாரு கண்ணு பட்டுச்சோ நம்ம அம்மையப்பன் கோயிலுக்கு போவதுக்கு. அதனால என்ன செய்யணும்னா எப்படி பண்ணணும்? தங்கத்தில செய்த மணி தாழ்விடமா மூக்கத்தியா தன்வளையில் பொன்வளையில் மாட்டினா வளையல் வளையல் கை விரலதிலே மோதிரத்தை ஓட்டினாள். கை விரலதிலே மோதிரத்தை ஓட்டினாள் ஓட்டினாள். பொன்வளையில் மாறினாள். கை விரலதிலே மோதிரத்தை ஓட்டினாள். மோதிரத்தை கூட்டினாள். பார்ப்பவர் மண்ணும் மகிழ பதித்த ரத்தின மாலைகளா. பார்ப்பவர் மகிழ பதித்த ரத்தின மாலைகளா. மாத தங்க ஒட்டி பார்க்க
காசி நகர் புகழும் பட்டு சேலை. சேலைங்க. அதுல இருகரையும் தங்க செருக வேலை. வேலை. காசி நகர் புகழும் பட்டு சேலை. ஆரணி பட்டு, பனாரஸ் பட்டு, காஞ்சிபுரம் பட்டு, பட்டு கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு அசோகாவில் 7000க்கு ஒரு பட்டை வாங்கி கொடுத்தா, அப்படிப்பட்ட பட்டு உடுத்து, பயில் உடுத்து, பார்வைக்கே திலகமிட்டு எல்லாம் அலங்காரம் பண்ணியாச்சு. கட்டணுமே. என் வீட்டில் பீரோலுக்கு இருக்கதே 3 அடுக்கு, ஆனா 9 அடுக்கு வரைக்கும் துணி இருக்கு. பீரோல் இருக்கிறது 3 அடுக்கு, 9 அடுக்குல இருக்கு சேலை. சேலை. அப்படிப்பட்ட இப்ப அலங்காரம் பண்ணியாச்சு. இனி என்ன செய்யணும்? பின்னில் தடை தண்ணில் ரோஜா பூவை சூடினாள். தடை தண்ணில் ரோஜா பின்னில் தடை தண்ணில் ரோஜா பூவை அலங்கரித்துக் கொண்டு அம்மா சிவகாமி தாசி பண்ணாள். அம்மா செப்பு சிலையா வாரா. அது எப்படி வாரா? எப்படி? அண்ணன் நட ஆசாரமான கைகள் வீச்சு என்ன வரவங்க. ஆமா ஆமா. அண்ணன் நடை என்பது என்ன தெரியுமா? அண்ணன் நடைன்னு எதுக்கு பேர் வந்தது தெரியுமா? தாரா கோழிக்கு அக்கா தான் அக்கா, அண்ணன் பறவை. அதாவது தாரா கோழிக்கு பத்தியா வாத்துக்கு அக்கா தான் அண்ணன் பறவை. அந்த வாத்துடைய சாயல் இருக்கும் அண்ணன் பறவைக்கு. அதோடைய நடைய பார்த்திருக்கீங்களா? அப்படிப்பட்ட அண்ணன் நடையும். ஆமா, இது நெல்லை சிங்கார நடை. சிங்காரமாக கைவீசை கொண்டு அம்மையப்பன் ஆலயத்திற்கே ஓடி வந்தால் தாசி பெண்ணாள். முதல்ல காலை சபை நமஸ்காரம் செய்யணும். அதாவது ஆண்டவனை தரிசித்த பிறகு சபையில் அவ்வளவு பேரும் தரிசிக்கணும். ஆண்டவனை தரிசித்த பிறகு சபை நமஸ்காரம் செய்கிறார். நமஸ்கரித்துக் கொண்டு, அதாவது முதலாவது வருடம் அம்மையப்பனுடைய ஆலயத்திற்கு நம்மளுடைய திருப்பாதம் பட்டிருக்கு. இனிமே யாரும் உள்ள வரக்கூடாது. அந்த அளவுக்கு நம்முடைய வேலைப்பாடு இருக்கணும். ஆமா, சும்மா மொட்டை கட்டியா ஆடிக்கிட்டு முத்திர இருந்தா போதுமா? இசை வேணும். அது சாதாரண இசையா? தெய்வீக இசை வேணும் என்றால் என்ன இசையை கொண்டு வரலாம்? மிருதங்க இசை வேணும். மிருதங்கத்துக்கு மிஞ்சினது எந்த இசையுமே கிடையாது சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிருதங்கத்தை அந்த மாறுகண்ண தாய்க்கிழமை சிவகாமி பெண்ணாள் ஆலயத்திற்கு முன்னால அந்த மிருதங்க சக்கரவர்த்தியை ஒரு மேடையில் உட்கார வச்சு அம்மா திருநெல்வேலி புரிஞ்சுக்கிட்டே பாடலோட அந்த இவர் தட்ட ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. எப்படி வேதியர் அப்படியே பூஜை கட்ட சாமிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு பின்னால பாக்காரு. ஒரு
வித்தியாசமான சத்தம் கேட்க காணத்தாயா புரிஞ்சுக்கார உடனே அம்மை சிவகாமி பெண்ணாளும் திருநடனம் புரியும் நேரம் இப்படி ஒரு நாளா இரு நாளா உற்ற வயது ஏறும் வரை மார்கண்ணு தாய் கிளவி சிவகாமி பெண்ணாள் ஒரு வருடம் இரு வருடம் இரு வருடம் இரு வருடம் நல்ல வருட காலம் வருட காலம் ஒரு வருடம் இரு வருடம் இரு இப்படி ஒரு வருடம் இரு வருடம் இரு வருடம் ஒற்ற 3 வருடம் வருடம் இவ்வளவு மாத்திட்டு அங்க உள்ள நுழையிறதுக்கு ஆளே இல்ல இல்லையே ஏன்னா அந்த அம்மா நடனம் காலை தூக்கி வச்சு அப்படி திருநடனம் புரிஞ்சாருன்னா ஆமா அப்படி அம்மா பத்மினி அம்மா ஆடுற மாதிரியே இருக்கு ஆமா யார் மாதிரி அதேதான் ஆடுறது போலே இருக்கு அதனாலே இன்னும் காலத்துக்கும் நீங்க நம்ம தாய் வரணும் அம்மா தாய் சிவகாமி நாட்டியம் ரொம்ப பிரமாதம் அதனால வருடம் நீதான் தாய் நம்ம ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு பேசினது 3.25 துட்டு கூட காத்துட்டு வச்சு 4 ரூபாய் எப்படி தாய் அப்படின்னு கொடுத்தா அவளுக்கு சந்தோஷம் எப்படி இருக்கும் பெருமகிழ்ச்சி 999 வீடுகளில் ஆசி பெண்கள் வீடுகளில் நமக்கு மத்திர இந்த வாய்ப்பு மீண்டும் மீண்டும் கிடைச்சிருக்க என்ன பிறகு என்ன புண்ணியம் செய்தேன் ஒரு வருடம் கழிந்து 2 வருடம் கழிந்து கிட்டத்தட்ட 18-17 வயசுல போய் நடனம் புரிய தொடங்கினாலே 10-15-20 வருஷம் நடந்தாச்சு. ஆமா அந்த மாறுகள் தாய் கிழவி பெண்ணால் என்ன எண்ணுகிறாள் தெரியுமா? என்னாத எண்ணம்
வயது மூப்பாகின்றதே